40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 32ஆம் நாள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா தம்பி, இத போதிகையில மாட்டிடுங்க. போதிகைனா என்னது சார்? போதிகைனா லிண்டல், கதவு நிலை என்று பொருள் பெறும். நம்முடைய வேதாகமத்திலே ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டதான வார்த்தையாகும். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன், அவர் நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு என்று வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கதவு அசையாமல் கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கதவு நிலை, அதாவது போதிகை அவசியமானதாக காணப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடியதான இன்னல்கள், போராட்டங்கள் அனைவற்றையும் மேற்கொள்ள கர்த்தரையே சார்ந்து அவருக்கு முன்பதாக நின்று ஜெபித்து நம்முடைய ஆவிக்குரிய உன்னதமான பயணத்தை தொடர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.